தாழ்த்துறதுன்னா என்ன? எப்படி நம்மளை தாழ்த்த முடியும் சொல்லுங்க? சாதாரண ஒரு சட்டை பேண்ட்டு போட்டுன்னு வந்தால் நம்மளை தாழ்த்துற மாதிரியா? ஷூவெலாம் போடாமல் செப்பல் போட்டு வந்தால் நம்ம தாழ்த்துற மாதிரியா? இல்லை தலைகளெல்லாம் ஒழுங்காக வராமல் அப்படி சாதாரணமாக வந்தால் தாழ்த்துறதா? சொல்லுங்கள். எது நம்மளை தாழ்த்துவது? சொல்கிறோம், இதை விட ஒரு பெரிய தாழ்மை இருக்க முடியும். எதுனா, கர்த்தருடைய வார்த்தை இது சொல்லிடுச்சு, அதைப்படி நான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். அதுதான் உண்மையான தாழ்மை. அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறத நான் சொல்கிறேன், கர்த்தர் செய்ய சொல்கிறத நான் செய்கிறேன். கடவுளுடைய வார்த்தை இப்படி இருக்குது, வசனம் இப்படி இருக்குது. நீங்கள் நல்லா ஒரு செய்தி கேட்டல, கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பாருங்கள், வந்து போகுது ஆடு. ஸோ கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவதுதான் உண்மையான தாழ்த்துறது. அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? கர்த்தருடைய வசனம் எப்படி சொல்லுது, அதன்படி நான் நடக்க போகிறேன். இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகுங்க, இதெல்லாம் கேட்குறது நல்லா தான் இருக்குது, இந்த வசனங்கள்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனாலும் கூட நான் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி நான் மாறுவதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இதுக்கேற்ற மாதிரி என்னை மாற்றி அமைப்பதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும், இதுக்கேற்ற மாதிரி என் மைண்ட் செட்டை மாற்றுறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. கிடையாது. இன்றைய ரச்சனை நாள், இன்றைக்கே என்ன பண்ணணுமா? கர்த்தர் சமீபமாக இருக்கும்பொழுது நோக்கி கூப்பிடுங்க. ஒரு பக்கத்தில் இருக்கிற, அருகாமையில் இருக்கிறாரு. ஆண்டவரே, இது வரைக்கும் இருந்த சிந்தனைலாம் தேவையில்லாத சிந்தனை, ஆண்டவரே எனக்கு இப்போவே எனக்கு ரட்சிப்பு கொடுங்க, எனக்கு இப்போவே விடுதலை கொடுங்க, உங்களுடைய வார்த்தை இதுதானா, உங்களுடைய சித்தம் இதுதானா, அதுக்கு எனக்கு ஒப்பு கொடுக்குறாண்டு, அதன்படி நான் செய்கிறேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுதான் தாழ்மை. ஹல்லேலூயா.